உங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணும், நீங்களாம் என்னை தேடி வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னால் எதுவுமே ரிலாக்ஸாக செய்ய முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், உங்களுக்கு பணம், நான் உங்களோட பணத்தை கொடுக்காம நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் பணம் வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும், அல்லது நான் வந்து சூசைட் பண்ணணும். இது ரெண்டுமே எனக்கு முடியாது. நான் அப்படி வந்து ஒரு ஆளை ஏமாற்றிட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் உங்களுடைய கடனை பூரா நான் என்னால் அடைச்சிட முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அப்போ சில பேர் கொஞ்சம் அக்ரெசிவாக பேசினாங்க, சில பேர் சாஃப்டாக பேசினாங்க. அப்போ சில பேரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன, அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 20,000 தான் இந்த அமௌண்ட், மொத்தமாக சேர்த்து ஒரு 2.5 லட்ச ரூபா இருக்கும், அவ்வளோதான் பணம். அது எனக்கு வந்து ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க. ஆனால் அவ்வளோ எப்படி டைம் கொடுக்க முடியும்னா, எனக்கு நான் இது வந்து மேக்ஸிமம் டைமாக நான் கேட்குறேன். அப்போ அதில் சொன்னார், அப்படி வந்து அந்த டைம் உங்களால் கொடுக்க முடியலன்னா, அப்படி நான் கொடுக்க முடியாமல் இருந்தால் அன்றைக்கி நான் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ தான் கொடுக்க முடியாமல் இருக்கும், நான் வந்து இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து